guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹைderabadi ஸ்பெஷல் double ka meetha ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். பிரெட், பால், சுகர் அதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருக்கீங்களா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. அண்ட் இப்போ நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 10 slice of white bread எடுத்து வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கீ, ஆயில் கொஞ்சம், கார்டமம் கொஞ்சம், ஆல்மண்ட்ஸ், முந்திரி பருப்பு கொஞ்சம், 200 grams of sugar, white sugar எடுத்து வச்சிருக்கேன், 200 ml milk. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த நட்ஸையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் வந்து கோயா செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இது இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை ரெடிமேட் கோயா போடலாம். இது ஒன்றும் இல்லை, நல்லா மில்க்கு வந்து ஒரு ½ கப்பு மில்க்கு ஊற்றிட்டு நல்லா அதை திக்கன் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே வந்தால் இந்த மாதிரி கோயா ரெடி ஆகிடும். கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன், ½ ஸ்பூன். கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம், ஆயில் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். நல்லா பொரிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக கீ விட்டு இந்த கேஷ்யூஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு 100 ml மில்க் வச்சுருக்கோம்ல, இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes கொதிக்கட்டும் நல்லா. ஸோ இதில் வந்து 200 grams வந்து சுகர் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். சுகர் உங்களுக்கு கம்மியாக போதுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி 200 grams போடுறேன். சுகர் போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். இது ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர்லாம் மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுவோம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் மிச்சம் வச்சுருக்கேன் கார்னிஷிங்க்கு. ஃபஸ்ட்டே நான் காமிச்சேன்னா அன்ஸ்வீட்டட் கோவா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் ரிச்சான டபுள் கா மீட்டா ஸ்வீட் இஸ் ரெடி. எம்மியான டபுள் கா மீட்டா ரெடி ஆயிடுச்சு. ஹைதராபாடி ஸ்டைல் ஸ்வீட். சூப்பர் எம்மியாக வந்திருக்கு.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் கா மீட்டா நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சூப்பர் எம்மியாக வரும். ஸோ இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.